மக்களே வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா யுஏஇல 15வது மேட்சுக்கான டெசர்ட் வைப்பர்ஸுக்கும் எமிரேட்ஸுக்குமான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் 30 நிமிஷத்துல ஸ்மால் லீக்குக்கான டீம்ஸும் கிராண்ட் லீக்குக்கான டீம்ஸ் எல்லாமே நம்ம சேனல்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். பிச் ரிப்போர்ட்ல இருந்து எல்லாமே கொடுக்குறோம். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பா. ஸோ அதே போல நீங்க இது வரைக்கும் குபேரா ஃபேண்டசி அப்ளிகேஷன்ல ஜாயின் பண்ணலனாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து கேப்டன் போட தேவையில்லை, வைஸ் கேப்டன் போட தேவையில்லை, டீம் கிரியேட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் ஒரே ஒரு பிளேயர் இந்த டியோ ஆப்ஷன் மூலமா நம்ம வந்து ஈஸியா பிளே பண்ணலாம். ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணாதவங்க இப்பவே ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு மேட்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா துபாயில தான் நடக்கு. ஸோ இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த T20 சீரீஸ்ல வந்து மொத்தம் 5 மேட்ச் நடத்திருக்காங்க. 5மே பாத்தீங்க அப்படின்னா பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் தான் வின் பண்ணிருக்காங்க. ஒரு மேட்ச் கூட பாத்தீங்கன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் வின் பண்ணதே இல்லை. அதனால நீங்க பேட்டிங் செகண்ட் பண்ற டீமுக்கு சாதகமா போடுங்கன்னு நான் சொல்லுவேன். பட் திடீர்னு நான் சொல்றதுக்கு எனக்கு ஆப்போசிட்டா கூட வரலாம் இந்த மேட்ச். அதனால ரிப்போர்ட் என்ன இருக்குங்கிறத நான் தெளிவா சொல்லிடுறேன். இது வரைக்கும் நடந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோர் வைஸா பார்க்கும்போது அதிகமா ஸ்கோர் பண்ணது 150 to 169 தான் பாத்தீங்கன்னா 6 இன்னிங்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. 70 to 89 2 இன்னிங்ஸ், 90+ பாத்தீங்கன்னா அதாவது 190+ பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 2 இன்னிங்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. ஹை ஸ்கோர் 185, லோ ஸ்கோர் 159, ஆவரேஜான ஸ்கோரா நீங்க 180 வரைக்குமே எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னிங்ஸ் ஓபன் பண்ணக்கூடியது முன்ரோ, அலெக்ஸ் கேல்ஸ். 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஹார்டு ஹிட்டர்ஸ். வந்தா வருது போனா போகுது. அதாவது பாருங்க, லாஸ்ட் மேட்ச் வந்து முன்ரோ வந்து டக் அவுட், அதுக்கு முந்தின மேட்ச்ல 50. ஹேல்ஸ் வந்து லாஸ்ட் மேட்ச்ல 61, அதுக்கு முந்தின மேட்ச்ல டக் அவுட். ஸோ அவங்க ஏன் அப்படின்னா ஃப்ரம் ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து ரொம்ப அதிரடியா ஆடணும்னு ஆடக்கூடிய பிளேயர்ஸ் 2 பேருமே. என்னைக்காச்சும் ஒரு நாள் கிளிக் ஆகும், ஒரு நாள் கிளிக் ஆகுது, அப்படிப்பட்ட பிளேயர்ஸ் தான். அண்ட் ஒன் டவுன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆடம் போஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல 2 மேட்ச் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணாரு, 45, 39 நல்லா ஸ்கோர் பண்ணாரு. அடுத்த 2 மேட்சுமே பெருசா அவரால் ஸ்கோர் பண்ண முடியல. பட் ஒரு நல்ல டேலண்டடான ஒரு பேட்ஸ்மேன் தான். அடுத்து ஹசரன்கா இந்த டீம்ல ஃபர்ஸ்ட் முக்கியமான பிளேயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து வனிடோ ஹசரன்கா தான். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல 24 ரன், 2வது மேட்ச்ல 42 ரன் பிளஸ் ஒரு விக்கெட், 3வது மேட்ச்ல 14 ரன் பிளஸ் ஒரு விக்கெட், 4வது மேட்ச்ல 6 ரன் பிளஸ் 3 விக்கெட். கம்ப்ளீட்டா பாத்தீங்க அப்படின்னா 4 ஓவருமே பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து பவுல் பண்றாரு. அதனால வனிடோ ஹசரன்கா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து விக்கெட் கீப்பர்ல இருக்கக்கூடிய அசம் கான் நல்லா ஆடக்கூடிய ஒரு டீசென்டான பிளேயர் தான். பிளஸ் விக்கெட் கீப்பர்ல கூட இருக்கிறாரு. ஸோ கேட்ச், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரன் அவுட், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெம்பிட், இது எல்லாமே பாயிண்ட் அவருக்கு வரும். அதுவும் அவருக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். அது மட்டும் இல்லாம நல்லாவும் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு. அடுத்து ரூதர்ஃபோர்ட் வந்து பாத்தீங்கன்னா மிடில் ஆடக்கூடிய கொஞ்சம் ஆவரேஜான பிளேயர். 2 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 2 மேட்ச் வந்து சொல்ற லெவலுக்கு வந்து பெருசா ஸ்கோர் பண்ணல. ஸோ இதுதான் இவங்களோட பேட்டிங் லைன் அப். அதுக்கப்புறம் பார்க்க போறது பவுலிங் வந்து பாத்தீங்கன்னா சடாஃப் கான் வந்து இந்த சீரீஸ்ல மொத்தமா பாத்தீங்கன்னா 9 ஓவர் பவுல் பண்ணியிருக்காரு. ஒரு விக்கெட் கூட அவரால் எடுக்க முடியல. சடாஃப் கான் நம்ம இந்த வேர்ல்டு கப்பே பாத்தீங்கன்னா அவரால் பெருசா பவுல் பண்ண முடியல, கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல தான் இருக்காரு. அடுத்து அஃப்ரிடி வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா 4 ஓவர் பவுல் பண்ணக்கூடிய பவுலரா இருக்கிறாரு. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் டேக்கிங் பவுலராகவும் இருக்கிறாரு. மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து ஆமீர் கிடையாது, பத்திரானா நினைக்கிறேன். ஸோ அது இதா இருக்கு. ஸோ பத்திரானா கிடையாது, இது வந்து லூகுட். ஸோ இந்த டீம்ல பத்திரானா கிடையாது. லூகுட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் ஆனாரு, 4 ஓவர் போலிங் பண்ணி 3 விக்கெட் எடுத்தாரு. ஸோ லூகுட்டும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா 4 ஓவர் கம்ப்ளீட்டா பவுலிங் பண்ணக்கூடிய பவுலர். முஸ்தபா பேட்டிங் வந்து முன்னாடியே ஆடுறாரு, பின்னாடியே ஆடுறாரு. பவுலிங் வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் 1 ஓவர் 2 ஓவர் பவுல் பண்றாரு. எதுக்குன்னு தெரியல, ஸ்மால் லீக்லாம் பெருசா இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. அடுத்த மில்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து ஆனாரு. லாஸ்ட் மேட்ச் வந்து மில்ஸும் ஆடல. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பத்திரானா. ஸோ 2 பேரோட நேம் வந்து எடிட் பண்ண மறந்துருக்கேன். ஸோ அது கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இது லூகுட், இது வந்து பத்திரானா. லாஸ்ட் மேட்ச் வந்து 4 ஓவர் போலிங் பண்ணி விக்கெட் எதுவுமே எடுக்கல. ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் முதல் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து வனிடோ ஹசரன்கா தான். 2வது பாத்தீங்க அப்படின்னா சயின்ஸ் அஃப்ரிடி வந்து பாத்தீங்கன்னா 2வது இம்பார்ட்டன்ஸ் வந்து நீங்க கொடுக்கலாம். 3வது பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஆடம் லோஸுக்கு வந்து இந்த பர்டிகுலர் மேட்ச்ல வந்து நீங்க 3வது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். 4வது பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து லூகுட்டுக்கு வந்து 4வது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். 5வது பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து முன்ரோக்கு வந்து 5வது இம்பார்ட்டன்ஸ்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க. 6வது பார்த்தோம் அப்படின்னா நீங்க வந்து
அசம் கானுக்கு கூட 6வது இம்பார்ட்டன்ஸ்ல ட்ரை பண்ணுங்க. பத்திரானா மாதிரி பிளேயர்ஸ் வந்து பெர்சன்டேஜ் ரொம்ப கம்மியா பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க வந்து ரிஸ்க் பிக் ஆப்ஷன்ல சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எம்ஐ. ஸோ இந்த டீம் தான் கன்ஃபார்ம் இன்னைக்கு வின் பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா விளாண்ட ஒரு மேட்ச் தான் தோத்தாங்க நினைக்கிறேன். எல்லாமே சூப்பரா ஆடி இருக்காங்க. வாசிம், குசால் பெரேரா, ஃபிளெச்சரு, பூரணு, ராயுடு, டிம் டேவிட் 6 பேட்டிங் லைனப் இருக்கு. 6 பேருமே இதுல வந்து டாப் ஆடக்கூடிய இந்த 4 பேருமே வாசிமா இருக்கட்டும் பாருங்க, இந்த ஒரு மேட்ச் மட்டும் தான் ஃபிளாப். இது எல்லா மேட்சுமே ஒரு டீசென்டான ஸ்கோர். குசால் பெரேரா லாஸ்ட் 3 மேட்சாவே நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஃபிளெச்சர் அவருக்கு அதாவது பேட்டிங் சான்ஸ் கிடைச்ச எல்லாமே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இன்னொன்று என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபிளெச்சர்ல ஒரு மைனஸ் என்னன்னா அவர் வந்து ஒன் டவுன் பிளேயர். ஆனா தப்புன்னு டார்கெட் வந்து ரொம்ப கம்மியா இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா பூரன் வந்து முன்னாடி வந்துடுறாரு. டிம் டேவிட் முன்னாடி வந்து ஃபிளெச்சருக்கு வந்து இந்த 2 மேட்சுமே பேட்டிங் சான்ஸ் இல்லாம பண்ணிட்டாங்க. ஸோ அதையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சு பாத்துக்கோங்க. பூரன் கண்டினியூஸா பாத்தீங்கன்னா எல்லா மேட்சுமே சூப்பரா ஸ்கோர் பண்றாரு. அதனால இந்த 4 பேருமே எனக்கு தெரிஞ்சு இம்பார்ட்டன்ஸ் லிஸ்ட்ல கொடுத்துடலாம் இந்த மேட்ச்ல. ஏன்னா ஆப்போசிட் டீம்ல சயின்ஸ் அஃப்ரிடி மட்டும்தான் நல்ல பவுலர், அதாவது லூகுட் சயின்ஸ் ஆஃப். ஸோ கொஞ்சம் ஆடிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் இதாகும். பட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபிளாப் ரிசல்ட் தான் பார்ப்போம். பவுலிங் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா பிராவோ, அகில் கொசைன், ஷால்மகில், அடுத்து ட்ரெண்ட் போல்ட், ஃபரிக்கி. இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா ஃபரிக்கி, ட்ரெண்ட் போல்ட் நான் ஸ்டாப்பா வந்து பாத்தீங்கன்னா 2 பேருமே விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த 2 பேருமே மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல வச்சுக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அகில் கொசைன் வந்து கம்ப்ளீட்டா 4 ஓவர் பவுல் பண்றாரு. நீங்க எல்லா மேட்சுமே பாருங்க, விக்கெட் எடுக்கிறாரு எடுக்காது அது 2வது விஷயம். கம்ப்ளீட்டா 4 ஓவர் பவுலிங் பண்ணாலே பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தலாம் நம்ம. ஏன்னா முதல் 2 மேட்ச் விக்கெட் எடுக்கலனாலும் அடுத்த 2 மேட்ச் வந்து நல்ல விக்கெட் எடுத்தாரு. 6 விக்கெட் ஸ்கோர் பண்ணிட்டாரு. அடுத்த ஒரு மேட்ச் வந்து விக்கெட் எடுக்கல. மேபி இந்த மேட்ச் வந்து விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். பிராவோ வந்து பாத்தீங்கன்னா 2 மேட்ச் விக்கெட் எடுத்து கொடுத்தாலும் அதிகபட்சமா 2ல இருந்து 3 ஓவர் தான் பவுல் பண்றாரு பிராவோ. ஸோ அது ஒரு மைனஸ் வந்து பிராவோ கிட்ட இருக்கு. பட் லாஸ்ட் மேட்ச் தான் வந்து பாத்தீங்கன்னா 4 ஓவர் கம்ப்ளீட்டா பவுல் பண்ணாரு. கடைசி டெத்ல கூட வந்து பாத்தீங்கன்னா பிராவோ தான் பவுல் பண்ணாரு. கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்காரு. அதனால நம்ம வந்து ட்ரெண்ட் போல்ட், ஃபரிக்கி, அகில் கொசைன் இந்த 3 பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். இந்த 3 பேர் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு மேட்ச் வந்து குசால் பெரேரா, ஃபிளெச்சர், பூரன் இந்த 3 பேருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. பட் இன்னைக்கு மேட்ச்ல வந்து ட்ரம்ப் பிக்கா நீங்க யூஸ் பண்ணக்கூடியது டிம் டேவிட் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். ஏன்னா பத்திரானா, லூகுட், அஃப்ரிடி கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பவுலிங் லைனப் இருக்கு. அதனால கொஞ்சம் பார்த்தே ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ நம்மளுடைய சேஃபான ஸ்மால் லீக் டீம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு புரியும். ஸோ நிக்கோலஸ் பூரன், அடுத்து வந்து ஃபிளெச்சர், ஆடம் ரோஸ், வாசிமே, அடுத்து முன்ரோ, அசரன்கா, அஃப்ரிடி, லூகுட், அகில் கொசைன், ஃபரிக்கி, ட்ரெண்ட் போல்ட். ஸோ நம்ம வந்து 2 டீம்லயுமே பேலன்ஸ்டா கவர் பண்ணிருக்கோம். ஸோ 3 ஓவர் வந்து பாத்தீங்கன்னா 3 பவுலர்ஸ் 4 ஓவருங்கும் போது 12 ஓவர் வந்து பாத்தீங்கன்னா வைப்பர்ஸ்ல கவர் பண்ணிட்டோம். ட்ரெண்ட் போல்ட், ஃபரிக்கி, அகில் கொசைன் 4 ஓவர். இங்கேயும் பாத்தீங்கன்னா 12 ஓவர். ஸோ 2 டீம்லயுமே ஒரு பேலன்ஸ்டான பவுலிங் லைனப் வந்து கவர் பண்ணிருக்கோம். பேட்டிங்கும் பாத்தீங்கன்னா இங்க வந்து முன்ரோ, ஆடம் ரோஸ் அண்ட் ஹசரன்காவும் வந்து பாத்தீங்கன்னா 2 ரன் வந்துறாரு. ஸோ கொஞ்சம் பேலன்ஸ்டான பேட்டிங் லைனப் வச்சிருக்கோம். இங்கேயும் பாத்தீங்கன்னா டாப் ஆடக்கூடிய 3 பிளேயர்ஸ் வந்து பேலன்ஸா வச்சிருக்கோம். இன்னைக்கு மேட்ச்ல வந்து டிம் டேவிட் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பத்திரானா இந்த 2 பேரையும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க இந்த பிளேயர்ஸ் லிஸ்ட்ல. கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் கேப்டன் சொல்ல வேணா 100 பேர்ல 95 பேர் வந்து ஹசரன்கா தான் கேப்டன் ஸ்லாட் ஓவர். வைஸ் கேப்டன் பாத்தீங்கன்னா அஃப்ரிடியும் சரி ட்ரெண்ட் போல்டும் சரி உங்களுக்கு நல்ல வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல இருப்பாங்க. இல்ல அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்கா போகணும்னு நினைச்சீங்க அப்படின்னா பூரணு, அகில் கொசைன், சடாஃப் கான். ஸோ இது வந்து அல்ட்ரா ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க சடாஃப் கானை வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் நண்பா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன். ஸோ வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.